வணக்கம் மக்களே. நடிகர் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி விவகாரத்து வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீவிரமா நடந்துட்டு வர நிலையில சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் நடந்திருக்கு. கோர்ட் உத்தரவை மீறி ரவிமோகன் பிரஸ் மீட்ல கண்ணீர் விட்டு அழுதது சோசியல் மீடியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கா? தன்னோட பிள்ளைகளை பார்க்க முடியாம தவிப்பது, அதோட தனக்கு பண கஷ்டம் என ரவிமோகன் எமோஷனலா வெளிப்படையா பேசியது பலரின் மனதை உருக்கியது. ரசிகர்களும் பொதுமக்களும் அவருக்கு ஆதரவா குரல் கொடுக்க தொடங்கினாங்க. இந்த நிலையில தான் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இப்போது ரவிமோகனுக்கு சாதகமாவே அமைஞ்சிருக்கு. ஆரம்பத்துல ஆர்த்தி ரவி பிள்ளைகளின் பராமரிப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்காக மாதந்தோறும் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கேட்க ரவிமோகன் தரப்பில் உள்ள கடன்கள் மற்றும் நிதி நெருக்கடி காரணமா அதை வழக்கம் போல நிராகரித்திருந்தனர். இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த இந்த வழக்குல மாதம் 40 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது, வழக்கு முடியும் வரை இடைக்கால ஜீவனாம்சமாக மாதம் 3 லட்சம் ரூபாய் மட்டுமே ரவிமோகன் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தன் பிள்ளைகளை பார்க்க விடுவதில்லை என ரவிமோகன் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் சில குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் அவர் தன் பிள்ளைகளை சந்திக்க அனுமதி அளிச்சிருக்கு. இதனால ஆர்த்தி ரவி இனி தன் பிள்ளைகளை தந்தையிடம் பேசுவதை தடுக்க முடியாது என்ற நிலை உருவாகியிருக்கு. பல போராட்டங்களுக்கு பிறகு தன் பிள்ளைகளை சந்திக்க போகும் ரவிமோகனுக்கு ரசிகர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவிச்சு வராங்க. நீதிமன்றத்தின் இந்த சாதகமான முடிவை தொடர்ந்து ரவிமோகனின் சினிமா வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் நிகழ தொடங்கியிருக்கு. தான் சொந்த தயாரிப்பில் முடங்கி கிடந்த படங்களை மீண்டும் கையில் எடுத்து ஒவ்வொன்றாக முடிக்க தொடங்கியிருக்காரு. எனக்கு யாருடைய அனுதாபமும் தேவையில்லை, இனி என் கவனம் முழுக்க என்னோட சினிமா மட்டும்தான் என உறுதியாக கூறியிருந்த ரவிமோகனுக்கு அவர் எதிர்பார்த்தபடியே இந்த தீர்ப்பு அமைந்திருப்பது அவரது ரசிகர்களை கொண்டாட வச்சிருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நேயர்களே.